ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 4வது அதிகாரம். மார்க்கு 4வது அத்தியாயத்தில் ஸ்தோத்திரம் 35 41 முடிய வசனங்கள் நான் படிக்க போகிறேன். நீங்கள் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. 35 அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சீஷர்களோடு மற்ற எல்லா ஜனங்களோடும் உபதேசம் செய்து ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றி களைப்புள்ளவராய் இருக்கிறார். பொதுவாகவே ஒன்றை கவனிக்க வேண்டும். ஸ்ட்ரைட்டா ஒரு மனிதனோடு நாம் தொடர்பு கொள்ளும் போது அந்த மனிதனுடைய தாக்கங்கள் எல்லாம் நம் மேல் வந்து சுமரும். ஒரு 10 பேரை வச்சு வேலை வாங்குறது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். ஒரு 4 பேர் வச்சு வேலை வாங்குறது எவ்வளவு கடினமான ஒரு விஷயம். ஏன் உங்க வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேரையும் வீட்டுக்குள்ள கட்டி வச்சு அவங்கள சாப்பாடு கொடுத்து அவங்கள பராமரித்து அவங்கள இழுத்துட்டு வந்துட்டு அவங்கள உட்கார வச்சு எழுந்திருக்க வச்சு அவங்கள போக வச்சு அவங்கள குளிக்க வச்சு எல்லாத்தையும் செய்யறது எவ்வளவு கஷ்டமான ஒரு பணி. இது போல ஒரு நிகழ்வு தான் ஒரு ஊழியக்காரனுடைய நிகழ்வு. அல்லேலூயா. ஊழியக்காரனோடு கூட தொடர்பு இல்லாமல் சும்மா ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு போவது என்பது ரொம்ப சுலபம். ஆனால் ஒரு தகப்பனாக இருந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஒவ்வொரு ஊழியக்காரனும் பாடுகளின் வழியில்தான் போய் கொண்டிருக்கிறான். நாம் அதை உணர வேண்டும். அவ்வளவு பாடுகளையும் அவர் தாங்கிக் கொண்டு அவர் இருக்கிறார். கவனிக்கணும். இப்பொழுது ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போகிறார்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது 35வது வசனத்துல, அந்த சாயங்காலத்துல அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம். காலையில் சொன்னாரா சாயங்காலம் சொன்னாரா? சாயங்காலம் சொன்னார்னா இன்னும் வந்து கொண்டிருக்கிறது, இருள் வந்து கொண்டிருக்கிறது, ராத்திரி நேரம் வந்து கொண்டிருக்கிறது, நடுஜாமம்
இருள் சூழ்ந்த ஒரு சூழல் வந்து கொண்டிருக்கிறது. கவனிக்க, இது எல்லாவற்றையும் அவர் அறிவார். இப்ப அவர் ரொம்ப டயர்டா இருக்கிறார், தூங்கிடுறார். இரவு நேரத்தில் படகு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் நடக்கிற சில நிகழ்வுகள் 37 படிக்கிறோம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதியது. கவனிக்க, இயேசு இருக்கிறார், படகில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க, சொல்லுங்க, தப்பு கிடையாது. அவர் சரீரத்தில் இருக்கிறார். உன்னதமான தேவன் இந்த உலகத்திலே மனுவாக மனுஷனாய் பிறந்து சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாடு உள்ளவராய் இருக்கிறார். நம்மை போல பாடு உள்ளவராய் இருக்கிறார். நமக்கு என்னெல்லாம் உடம்பு வலிக்குமோ அதெல்லாம் அவருக்கு இருக்கு. கவனிக்க வேண்டும். சும்மா போயிட்டு இங்கிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு வந்தாலும் உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். எனக்கு சில நேரத்தில் மதுரை வரைக்கும் போயிட்டு வந்தாலும் முடிஞ்சது. அவ்வளோ பெயினா இருக்கும். ஒண்ணுமே செய்யல, சும்மா உட்கார்ந்துட்டு வந்ததுக்கே பெயின் இருக்கும். ஆனால் அவர் இரவும் பகலுமாக ஊழியம் செய்திருக்கிறார். ஜனங்களை சந்தித்திருக்கிறார். அநேக ஜனங்களை விடுவித்திருக்கிறார், சுகமாக்கி இருக்கிறார். பிசாசோட தர்க்கம், யுத்தம் நடந்திருக்கிறது. இவைகள் மத்தியிலே அவர் வருகிறார். அவ்வளவு வலிகளோடும் பெயினோடும் இருக்கிறார். கவனிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல சாதாரணமா யாரையும் பார்க்காமல் ஒரு பிரசங்கம் செய்வது என்பது வேற. ஆனால் ஒவ்வொருவரோடு தொடர்பு கொண்டு ஒவ்வொருவரையும் கவனித்து ஒவ்வொருவருடைய பாரத்தை தன் பாரமாய் சுமந்து ஊழியம் செய்வது என்பது வேற. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நீ யார் என்று தெரியாமல், உன் குடும்பம் எது என்று தெரியாமல், நீ நல்லவனா கெட்டவனா என்று தெரியாமல் ஒரு பிரசங்கம் செய்துவிட்டு எழுந்து போய் விடுவது உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத பிரசங்கம். அது வேற. நீ யார் என்று எனக்கு தெரியும், நான் யார் என்று உனக்கு தெரியும். உன் பாரத்தை நான் சுமந்து கொண்டு என் பாரத்தையும் நீ சுமந்து கொண்டு வாழ்வியல் வாழ்வது என்பது வேற. அது வழிகள் நிறைந்தது. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. அத வேதத்தில் நிறைய இடத்துல நிறைய விதங்களிலே சொல்லி இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பிரசங்கிகள் உண்டு. அதுதான் இதனுடைய வித்தியாசம். பிரசங்கம் என்பது சாதாரணமானது. அது ஒரு கலை. அது அரசியல்வாதிகள் கூட இன்றைக்கு செய்கிறார்கள். திருமாவளவன் பிரசங்கிக்கிறார், வைகோ பிரசங்கிக்கிறார். ஏற்கனவே இந்த கலைஞர் பிரசங்கம் செஞ்சிருக்கிறார். ஏன் இப்ப இருக்கிற அண்ணாமலையே அழகா ஒரு பிரசங்கம் பண்ணார். அது வேற. பைபிளை படிச்சு பைபிள் இருக்கிற கருத்தை விளக்கி சொல்வது என்பது சாதாரணமானது. யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம். அல்லேலூயா. யார் வேண்டுமானாலும் செய்யலாம். அதற்கு ரட்சிப்பு என்பது அவசியம் இல்லை. அது ஒரு கலை. பிரசங்கம் என்பது ஒரு கலை. அல்லேலூயா. பாட்டு பாடுவது சொல்லுங்க, அது ஒரு கலை. அது ஒரு வரம். இல்லை என்றால் அது ஒரு சூத்திரம். தேவன் கொடுக்கிற வரம், கிருபை, டேலண்ட், திறமை. அல்லேலூயா. இருக்கு. ஆனால் சபை ஊழியக்கார் என்ற நிலையில் ஜனங்களை தன்னுடைய இருதயத்தில் தாங்கிக் கொண்டு அவர்களுக்காக இரவும் பகலுமாய் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற அந்த பிரதான ஆசாரியனுக்கு ஒத்த அந்த ஊழியம் என்பது மிகவும் மிகவும் உயர்ந்தது. அது வழிகள் நிறைந்தது. அல்லேலூயா. கவனிக்கணும். இப்ப எனக்கு ஒரு கஷ்டம் வருது.
எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. பாஸ்டருக்கு இந்த கஷ்டம், இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற ஒரு 10% விட்டுட்டு மீதி இருக்க 90% நைட்டு நீங்கள் தூங்க மாட்டீங்க. உண்மையான அன்பும் பரிவும் அந்த உறவும் இருந்தால் அதே தான் ஊழியக்காரன். உன் குடும்பத்தில் உனக்கு ஒரு நிகழ்வு நடக்கும் போது தூக்கம் வராது. ஆனால் நீ யாருன்றே தெரியாமல் ஒரு பிரசங்கம் நான் வந்து பண்ணிவிட்டு போயிட்டால் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும். கவனிக்க வேண்டும். ஆண்டவர் மிகுந்த களைப்பு உள்ளவராக இருக்கிறார். இப்போ அக்கறைக்கு போக வேண்டும், இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போக வேண்டும். இந்த ஜர்னி இருக்குல்ல, இந்த பயணம் இருக்குல்ல, அது போராட்டம் நிறைந்த ஒரு களம், சாதாரண ஒரு களம் அல்ல. நான் பாடினோம், அக்கறைக்கு இக்கரையிலிருந்து அக்கறைக்கு போயிட்டு இருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து தேவன் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிற அந்த உன்னதமான வாசஸ்தலத்துக்கு நாம் போகிறோம். அதுதான் பரலோகம் என்று அழைக்கப்படுகிறது. கவனிக்கணும். இப்போ இந்த சோதரம் பயண நேரம் இருக்கிறதல்ல, காலம் இருக்குல்ல, அது 70 80 பலத்தின் மிகுதியால் இல்ல அதையும் தாண்டி கூட இன்னும் நிறைய பலன் இருக்கவங்க 120 கூட இருக்கிறாங்க, 110 இருக்கிறாங்க, 100 இருக்கிறாங்க. இந்த காலங்களிலே நம்முடைய வாழ்வியல் கஷ்டம் நிறைந்தது என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா. எல்லா நேரமும் நம் சந்தோஷமா இருக்க முடியாது என்று பைபிள். அல்லேலூயா. மனிதர்களுக்காக வேணா சந்தோஷமாய் காட்டிக் கொள்ளலாம். நிறைய பேர் சினிமா ஆக்டர்ஸ் முதற்கொண்டு, நிறைய பணக்காரர்கள் முதற்கொண்டு, ஏன் ஊழியக்காரர்கள் கூட வெளியில ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பாடு இருக்கு, கஷ்டம் இருக்கு, வலி இருக்கு, வேதனை இருக்கு. அல்லேலூயா. ஆமா. எப்படி அது? அம்மா அப்பா இருக்காங்க. அம்மா அப்பா சில நேரங்களில் தங்கள் கஷ்டத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு காட்டிக்கொள்வது இல்லை, காட்டிக்கொள்ள மாட்டாங்க. கவனிக்க வேண்டும். இந்த இடைப்பட்ட இந்த பயண காலங்கள் பாடுகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும் கசப்புகளும் நிறைந்ததுதான். சில நேரம் ரொம்ப படகுல மிதந்து போறது நல்ல அழகாக இருக்கும். ஆனால் அதே நேரம் இங்க வாசிக்கிறோம், பலத்த சுழல் காற்று வந்து படவை நிரம்பத்தக்கதாக, படகு அதாவது முழுகத்தக்கதாக அலைகள், சொல்லுங்க, படகுக்கு மேல அலை அடிச்சுதான், படகு முழுங்கி போற அளவுக்கு அலை வருதான். இப்போ படகு கீழே இருக்குது, அலை அப்படி மேல வருது, எப்படி இருக்கும் உள்ள இருந்தா நமக்கு? அப்படி ஒரு சூழல் வாழ்க்கையில் வரும், எல்லாருக்கும் வரும். இயேசு எங்க இருக்கிறார்? இயேசு எங்க இருக்கிறார்? இங்கதான் இருக்கார், நம்ம கூட தான் இருக்கார். ஆனாலும் இது வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இருக்கிறார், தேவன் இருக்கிறார் என்பதற்காக பிசாசு நம்மை தொடாமல் இருப்பதில்லை, நம்மை மேற்கொள்ள வரத்தான் செய்வான். ஆனாலும் அவன் நம்மை மேற்கொள்ள மாட்டான். இதுதான் சத்தியம், இதுதான் நாம் அறியணும். இயற்கையாகவே பிரச்சனைகள், இயற்கையாகவே போராட்டங்கள், இயற்கையாகவே கஷ்டங்கள், குறைவுகள், பலவீனங்கள், சோர்வுகள், தேவைகள் இதெல்லாம் வரும். அல்லேலூயா. பசி வருமா வராதா? சொல்லுங்க. வரும், பசி வரும். பசி வரும்போது பிசாசம் வருவான்.
இந்த பிசாசை நீங்கள் ஜெயித்தால் தேவ தூதர்கள் வருவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? தானே? உன் தேவைகள் வரும்போது அந்த தேவைகளை சந்திப்பதற்காக எளிதான சூழல்கள் உண்டாகும். அந்த எளிதான சூழ்நிலைகளை நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா. உனக்கு தேவை இருக்கும்போது திடீர்னு பக்கத்து வீட்டிலே உனக்கு தெரிஞ்சவங்களும் நண்பர்களோ நான் வாங்கி தரேங்க வாங்க 10 பைசா தாங்க 5 பைசா தாங்கன்னு சொல்லுவான். எது? வட்டி. ஆனால் அதுவே பிரச்சனையில் போய் முடியுன்றது உனக்கு தெரியாது. பரவாயில்லையே, இந்த நேரத்தில் வந்து உதவி செஞ்சாங்களே. சில நேரங்களிலே நாம் நிதானிக்க வேண்டும். வாழ்க்கையில் நம்ம எதிர்த்து பல பிரச்சனைகள் வரும். நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். கோபப்படக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது. அல்லேலூயா. சில நேரத்தில் பாஸ்டர் கூட பிரசங்கம் ஒரு மாதிரியா சொல்லுவேன், ஆனால் அந்த நேரத்தில் கஷ்டப்படக்கூடாது, அமைதியாக இருந்தணும். கர்த்தர் அதை மாற்றிடுவார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன ஒரு பாத்திரம், பயனுள்ள ஒரு பாத்திரம், அவ்வளோதான். தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். நம்மளை தேவன் சில வார்த்தைகள் மூலமாக நம்மளை உருவாக்குறாரு. அந்த வார்த்தையை ஊழியக்காரன் வாயில போட்டுருவாரு. ஹல்லேலூயா. அவ்வளவுதான். அதனால ஊழியக்காரனுக்கு நமக்கு கசப்பு கிடையாது. அவளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. தேவன் ஏதோ ஒன்று செய்கிறார். யாருக்கோ ஏதோ ஒரு மருந்து கொடுக்கிறார். யாருக்கோ எந்த வார்த்தையோட தேவை அவங்களுக்கு கொடுக்கிறார். இருக்கிற 100 பேர்ல யாருக்கோ தேவன் பேசுறாரு. யாரோட கர்த்தர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உருவாக்குறார். நல்லவர் அவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ஒரு தீங்குல செஞ்சிட மாட்டார். நம்ம சும்மா வா உனக்கு பாரு இன்னைக்கு உனக்கு சோறே போட மாட்டேன். யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? சொல்லுங்க. சும்மா சொல்றதோட சரி. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. முதல்ல கூட்டு வந்து சோறு போட்டு தந்துடுவாங்க. கொல்லாதவர்களாகி நீங்களே எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்கலாம். நினைவே பட்டணத்தை கூட பாருங்க, அடிச்சிடறோம் எல்லாம் ஒன்று சுட்டரிச்சிடறோம். அவன் எங்க பண்ணாரா? என்ன காரணம்? கொஞ்சம் மனம் திரும்பணும். அவன் தான் இருதயத்தை கொஞ்சம் திருப்பிக்கணும். கொஞ்சம் அப்படி ஆண்டவர் ஏசப்பா அப்படின்னு ஓடி வந்துடணும். அவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தான் இவ்வளவு வார்த்தைகளும் ஊழியக்காரன் வாயில் இப்படிப்பட்ட வசனத்தெல்லாம் சொல்லியிருக்கு. ஒரு நாளும் தேவன் மனதார நம்மை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சில நேரங்களில் தேவன் நாம் தவறும் போது, இடரும் போது, விலகும் போது கொஞ்சம் எச்சரிப்பை செய்வது தேவ ஊழியக்காரனை அதற்காக தானே வைத்திருக்கிறார். ஆடு போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு இருக்க முடியுமா? அல்லேலூயா. அந்த ஆடுக்கு தடை வேணும் என்றால் கோழி வைத்து தடையை உருவாக்குகிறார். அந்த ஆடு கொஞ்சம் இடங்கி அப்படி வெளியே போதுன்னா தடியை வைத்து கொஞ்சம் மிரட்டுறார். அல்லேலூயா. இங்கிருந்து சுழட்டி அடிப்பான் பாருங்க ஒரு தடியை. கிராமத்தில் ஆடு மாடு மேய்க்கும் போது அங்கே நிற்கும். ஏதோ ஒரு 50-100 அடி கண்ணாண்டு இருக்கும். இங்கிருந்து சுழட்டி அடிப்பான். ஆனால் ஒரு காலம் ஆடு மேலே மாடு மேலே படாது. அது எங்கே போய் போடும். ஆனால் மாடு ஆடு அப்படி தள்ளி வந்து அவ்வளோதான். அப்போ நம்முடைய விசுவாச வாழ்க்கையில இக்கரையிலிருந்து அக்கறைக்கு நாம் போய் சேர வேண்டும். அதுதான் தேவ திட்டம். அதை நோக்கி தான் நாம் என்ன செய்கிறோம்? பயணம் செய்கிறோம். ஆனால் இடையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இடையிலே நம்மை பயமுறுத்தி நம்முடைய படகு இருக்கிற இடத்தை விட அதிகமாக அலைகள் மேலோங்கி நின்று நம்மை கீழே அழுத்தி நம்மை நாசப்படுத்துகிற அளவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஆனால் பயப்படக்கூடாது. அல்லேலூயா. அலைகள் உனக்கு மேல போனாலும் நீ என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க. பயப்படக்கூடாது. யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்களே, எத்தனை அலை புரட்டி எடுத்திருக்காங்க. அல்லேலூயா.
நாளும் நம்ம பயப்பட வேண்டும். இந்த பயணம், கப்பல் பயணம், இந்த யாத்திரை, இந்த வாழ்க்கை என்கிற இந்த பயணம் எத்தனை வருஷம் தெரியாது, எப்போ முடியும்னு தெரியாது, எப்படி முடியும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை இக்கரையிலிருந்து ஆரம்பித்தவர் அக்கரைக்கு கொண்டு போய் பத்திரமாய் கரை செலுத்துவார். அல்லேலூயா. பலத்த சுழல் காற்று வந்து அவர்களை சொற்களும் மடிந்து போகத்தக்கதாக அவர்களுக்கு பயத்தை உருவாக்கி 39 ஆண்டவர் எழுந்து இந்த காற்றை அதட்டி கடலை பார்த்து, நம்ம வீட்டுக்கு யாரும் புதுசாக ஆள் வந்தால் வீட்டில் நாய் தானே பண்ணோம், ஒரு கோவில் ஓடும். உடனே ஓனர் வந்து சும்மா பயப்படும் அப்படின்னா சைலண்ட் ஆகிடும். வீட்டுக்கு வந்தவங்க பத்திரமா வந்துடுவாங்க. இது மாதிரி நாயை அடக்கிற மாதிரி இங்கே கடலை அடைக்கிறது. சும்மா அப்போ தேவன் இந்த வாழ்வியல்ல தேவன் நமக்கு எதிராய் வர்ற அத்தனை நாயை அடக்கிற மாதிரி அடக்கிடுவார். நம்ம பயப்படக்கூடாது. ஆனா நம்ம யார் பக்கம் நிற்கணும்? ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு இருக்கணும். ரொம்ப முக்கியம். விசுவாச வாழ்க்கை, இந்த பயணம் அப்படிதான். ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு உதவி செஞ்சாதான் முடியும். இனிமேல் பரவாயில்ல. சில நேரத்தில் நம்முடைய வெற்றிகள் நமக்கு கொஞ்சம் அகந்தை ஏற்படுத்தி. வேதத்தில் நிறைய இடத்துல நிகழ்வுகள் இருக்கு. எரிகோ பட்டணம் வெற்றி பெற்றார்கள், அகந்தை வந்துச்சு. அடுத்து எங்க தோத்து போனாங்க? எங்க தோத்து போனாங்க? தோத்து போனதுக்கு மெயின் ரீசன் அகந்தை தான், இருமாப்பு தான். நான் ஜெயிச்சிட்டேன், இப்போல்லாம் நான் பலனை பெரிய பட்டணத்தையும் வித்துட்டேன், இதெல்லாம் என்ன ஒன்றும் கிடையாது. இது ரொம்ப டேஞ்சர். அதனால தான் ஒவ்வொரு நாளும் உங்கள் கிருபை எனக்கு வேணும். அல்லேலூயா. ஆமே. நான் பெரிய ஆள் ஆயிட்டேன், அதனால ஆண்டவரே நீ வேண்டாம். இல்லைப்பா, உங்கள் கிருபை எனக்கு வேணும்ப்பா. அல்லேலூயா. உங்கள் கிருபை எனக்கு வேணும்ப்பா. உங்கள் கிருபை எனக்கு வேணும்ப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றுமே வாழ முடியாது. அல்லேலூயா. ஒரு நிகழ்வு நான் இன்னைக்கு படித்தேன். ஒரு ஆள் சோத்திரம், அதாவது மதுரைக்கு அண்ணாண்ட ஏதோ ஒரு கிராமம், அங்கேருந்து சென்னைக்கு பிழைக்க வந்திருக்கிறோம். கஷ்டப்பட்டு இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. கஷ்டப்பட்டு இடம் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க மனைவிக்காக. மனைவி பேர்லாம் போட்டு மனைவி, அதே மனைவி பலவீனம் அடைஞ்சிட்டா அந்த வீடை விற்று மனைவிக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேலி பண்ணி பாருங்கள், எல்லாம் ஒன்று தான். வாழ்க்கை இவ்வளவுதான். இதில் என்ன பெருசாக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மனைவிக்காக மனைவியை நேசித்து ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி, மனைவி ரொம்ப சுகவீனமாகின பிறகு அவளை எத்தனையோ லட்சங்களை செலவு பண்ணி காப்பாற்றிருக்கான். சொல்கிறான், இவ்வளோ லட்சங்கள். மெட்ராஸில் ஒரு பெரிய வீடு வாங்கி, ஒரு இடத்த வாங்கி, அரை கிரவுண்டு வாங்கி வீடு கட்டினாலும் பல கோடி. நீங்கள் வேலைச்சேரியில் ஒரு அரை கிரவுண்டில் ஒரு வீடு இருந்தாலும் 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்கும். யோசித்து பாருங்க. இதுதான் வாழ்க்கை. இதில் ஒன்றுமே கிடையாது மேன்மைப்பட்டு. அதனால் ஒவ்வொரு நாளும் கிருபை வேணும் பாருங்க. நமக்கு இருக்கிற பலன்னு கூட அப்படியே இருக்கணுன்றதுக்கு ஒரு பலன் கிருபை வேணும். இந்த பலத்தோடு கூட தொடர்ந்து நடந்து போகிறதுக்கு ஒரு பலன் கிருபை வேணும். அல்லேலூயா. அதனால் சோத்திரம், நாம் மிகவும் கவனமாக இருந்து நம்மை அக்கறைக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கர்த்தர் தான். நம்மளாண்டு இருக்கிற சூழலோ பணமோ இல்லை உதவிகளோ ஆட்களோ உறவுகளோ இல்லை நண்பர்களோ இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகளோ பெற்றோர் கிடையாது. அவங்கெல்லாம் ஒரு உபகரணம் இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் தேவ தயவு இல்லாமல் மனுஷனுடைய கண்ணில், தேவ கிருபை இல்லாமல் மனுஷ தயவு கிடைக்கும். மனுஷர் எல்லாரும் தயவு பாராட்டணும் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். அப்போ தான் கிருபையும் வேணும், தயவும் வேணும் வாழ்வது. ஆக நம் இந்த வாழ்வியலில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்நாள் முழுதும் நம்ம தேவனோடு கூட பயணம் செய்து அக்கறைக்கு போய் சேரணும்.
பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்களும் வரும், ஆனாலும் ஜெயம் நம்முடையது தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. காத்தடிக்குது, அலை எழும்புது, வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, அவங்க ஆண்டவர் சொல்றாங்க அல்லேலூயா, ஆண்டவரே எங்களுக்கு பயமா இருக்குது, எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார், உதவி செய்தார். அதனால தான் தேவனோடு கூடிய அந்த தொடர்பை நம்ம எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாத்தையும் ஈஸியாக சுலபமாக நம்ம மேற்கொள்ளலாம். வித் ஜீசஸ் வித்தவுட் ஜீசஸ் தான் இங்கிலீஷில் இல்லையா? தேவனோடு இருந்தால் எல்லாமே சாத்தியம்தான், எல்லாமே சாத்தியம்தான். ஆனால் தேவன் இல்லாத வாழ்க்கையில் சாத்தியம் கிடையாது. ரொம்ப நாள் ஓடாது வண்டி, கொஞ்ச நாள் போகும், ரொம்ப நாள் போகாது. ஆக தேவனோடு கூடிய அந்த வாழ்வு தான் ரொம்ப முக்கியம். எவ்வளோ சூழலை நாம் கடந்து போனாலும் எல்லாவற்றிலும் வெற்றி நிச்சயம் உண்டு. தேவன் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா, ஆமென். ஸோ 41 படிக்கிறோம், அவர்கள் மிகவும் பயந்தார்கள். 40வது வசனத்தில் சோதரம் உங்களுக்கு விசுவாசம் ஏன் இல்லைன்னு கேட்குறாரு. அவங்க ரொம்ப பயந்தாங்க. 1ஆம் வசனம் 5:1 பாருங்க. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் அக்கறைக்கு வந்து விட்டார்கள். ஆக ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணம். இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கான பயணம், இது விசுவாச பயணம். அல்லேலூயா. இந்த விசுவாச பயணத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், ஏமாற்றங்கள், எதிராளிகள், நம்பிக்கை துரோகங்கள், நல்லவர்கள் கெட்டவர்களாய் மாறுவது, கெட்டவர்கள் நல்லவர்களாய் மாறுவது, எல்லா நிகழ்வுகளும் நடக்கும். ஆக இந்த பயணத்தில் நாம் தேவனோடு கூட இருக்கிறோமா, தேவன் நம்மோடு இருக்கிறாரா என்கிறதை நாம் உறுதியை செய்து கொண்டு தொடர்ந்து நாம் பயணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஆமாம், பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, கஷ்டம் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, அந்த மனசில் வேதனை இருக்குது, இதெல்லாம் வருது. அந்த மனுஷன் திட்டினா, அவன் திட்டினா, இவன் திட்டினா, இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் கடந்து கர்த்தர் நம்மை பத்திரமாய் அக்கறை கொள்வோம். அல்லேலூயா. இந்த பயணத்தில் நாம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் இருக்கிறோமா என்கிறதை நம்மை நாமே நிதானித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இருக்கிறார், பயப்பட வேண்டாம், அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். பத்திரமாய் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும், நாமும் நம்முடைய குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும், நீங்களும் உங்கள் கணவர், பிள்ளைகளும், உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் பத்திரமாய் அக்கறை சேர்ந்தீங்க. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்சமானது, நோவா கர்த்தரை என்ன பண்ணாரு? நம்பினார், விசுவாசித்தார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேரும், 3 மருமக்களும், மொத்தம் 8 பேர் பத்திரமா பாதுகாத்தார். கர்த்தர் ரட்சித்துக் கொண்டார். அல்லேலூயா. ஆக 8 பேருக்குள்ளேயும் சமமா விசுவாசம் இருந்திருக்கோம்னா இருந்திருக்காரு. 8 பேருமே சரியா இருந்திருப்பாங்கன்னா இல்லை. ஆனா ஒரு அது சோதரம், நோவா தேவனை விசுவாசி. அந்த முழு குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். நோவா சொல்றதை இந்த பிள்ளைங்க கேட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா நோவா அளவுக்கு அவங்களுக்கு ஃபெய்த் இருக்குமானா இருந்திருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. சோதரம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய விசுவாசமும் அளவு வேற வேற. என்ன மாதிரி எல்லாருமே விசுவாசிப்பாங்களா, அவங்கள மாதிரி நாம இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் கூட குறையும். ஒரே மாதிரியான விசுவாசம் எல்லாரிடத்திலும் இருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அந்த 3 பிள்ளைகளும், நோவாவுடைய மனைவியும் நோவா சொல்லுகிறதை கேட்டார்கள். அதான் இருக்கிற அதிகமான சத்தியம். ஒரே அவனுக்கு தேவன் பகிர்ந்தது எப்படியோ பவுல் சொல்றார். அதுதான் நம்முடைய விசுவாசம். எனக்கு பகிர்ந்ததின்படி என் விசுவாசம், என் மனைவிக்கு பகிர்ந்ததின்படி அவன் விசுவாசம். ஒவ்வொருத்தருக்கும் அப்படிதான். ஆனால் அந்த லீடர் சொல்லுகிறதை எல்லாரும் கேட்டார். அல்லேலூயா. கேட்டாலே நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கோம். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்
அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தரும்படி, நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். மகா இரக்கங்களின் பிதாவே, உடைய நாமத்தினாலும் உடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். நாங்கள் சுகமாய் இருப்பது உமக்கு பிரியமான ஒன்று. நாங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பது உமக்கு பிரியமான ஒன்று. நாங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பதை நீர் விரும்புகிறேன். ஒரு நன்மை குறைவில்லாமல் வாழ்வதை நீர் விரும்புகிறேன். இந்த வாழ்க்கை பயணத்துல, இந்த ஆண்டவரே ஜீவியத்துல கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் பத்திரமாய் பயணம் செய்து பரலோகம் வந்து சேர உதவி செய்யும். நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தான் தொடர்ந்து வழிநடத்தும் ஆசீர்வாதம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளவர்களின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. God bless you. God bless you.